ஷார்க் பார்த்தீங்கன்னா பொதுவாக அட்டாக் பண்ணுறப்ப அதோட எல்லா சென்சஸுமே யூஸ் பண்ணும். இந்த எலக்ட்ரோ ரிசெப்டர்ஸ் வச்சு கரெக்டாக யாரை அட்டாக் பண்ண போகிறத லொக்கேட் பண்ணி அந்த ஆங்கிளில் போய் அப்படியே அட்டாக் பண்ணலாம். காற்று பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர், அங்கே சார்ஜஸ் ஈஸியாக பாஸ் ஆகாது. ஆனால் அங்கே கூட இதே மாதிரி ஒரு டெக்னிக் ஒர்க் ஆகும், தெரியுமா? இந்தடா இப்ப சொல்லு. இருமா சொல்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல் உயிரினங்களுக்கெல்லாம் இந்த எலக்ட்ரோ ரிசெப்டர்ஸ் வச்சு மீன் எங்க இருக்கு, அதை எப்படி அட்டாக் பண்ணலான்னு கண்டுபிடிக்க முடியுது. இதே மாதிரி முதல் முறையா காத்துல பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் டேனியல் ராபர்ட் அப்படிங்கிறவர் பம்பிள் பீஸ்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பம்பிள் பீஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு பூல உட்காரதுக்கு முன்னாடியே அதனால அந்த பூல உட்காரலாமா வேணாமா, இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஏதாவது பம்பிள் பீ இங்க வந்திருக்கா இல்லையான்னு கூட அதை கண்டுபிடிக்க முடியுமா. சூப்பர்டா. இப்போ நம்ம எல்லா உயிரினங்களையும் பாசிட்டிவ் சார்ஜஸும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கும். இதுவே நம்ம பம்பிள் பீக்கும் பொருந்தும். நம்ம பம்பிள் பீ காத்துல பறக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் அது கிட்ட இருக்கு, நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் அது விட்டு விலகி வருது. அதுக்கு காரணம் என்னன்னா, அது காத்தோட உரசுது. அது மட்டும் இல்லாம தன்னோட ரெக்கைகளை ஃபாஸ்டா அடிக்குது. இப்போ நம்ம பூக்கு வருவோமே, இந்த பூ பார்த்தீங்கன்னா நிலத்துல இருக்கு. இந்த பூவோட மேல் பகுதியில் நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸ் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த பூவுக்கு மேலே இந்த பம்பிள் பீ பறக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த பம்பிள் பீ கிட்ட இருக்கிறதுலாம் பாசிட்டிவ் சார்ஜ், கீழே இருக்கிற ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ். இதுக்கு இடையில ஏற்படுறதா ஒரு சின்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. இந்த எனர்ஜி நம்மளால சென்ஸ் பண்ண முடியாட்டியும் இந்த பீஸ்னால நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூல நெகட்டிவ்லி சார்ஜா இருக்கு, பூல போலன்ஸ் இருக்கு. ஸோ இந்த போலன்ஸுமே என்னவா இருக்கும், நெகட்டிவ் சார்ஜோட இருக்கும். இப்போ பீஸ்லாம் பாசிட்டிவ் சார்ஜஸோட இருக்கு. இந்த பீஸ் வந்து இந்த பூல உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த போலன்ஸ் இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு அட்ராக்ட் ஆகி அந்த பீயோட பாடியோட சேர்ந்துருது. இதே பீ மறுபடியும் காத்துல பறக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் இந்த போலன்ஸ்லாம் பாசிட்டிவாவே சார்ஜ் மாறிடுது. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஃப்ளவர்ல போய் உட்காரும்போது அந்த ஃப்ளவரோட ஸ்டிக்மா பகுதியில் போய் உட்காரும்போது அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் தான் இந்த போலன்ஸை அட்ராக்ட் பண்ணுது. இதன் மூலமா தான் இனப்பெருக்கம் நல்லாவே நடக்குது. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, காய்கனிகளா இருக்குல்ல, அதோட உற்பத்தியும் ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த பம்பிள் பீ இந்த ஃப்ளவர்ல இருந்து பறக்கும்போது அங்க இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் எடுத்துட்டு போயிடுது. ஸோ இப்போ இந்த ஃப்ளவர்ல நெகட்டிவ் சார்ஜஸ் கம்மியா இருக்கு. இப்போ அதே சமயத்துல இன்னொரு பம்பிள் பீ அந்த ஃப்ளவருக்கு மேல பறந்துச்சுன்னா அதுக்கு இந்த நேரத்துல ஏதோ பம்பிள் பீ வந்திருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதனால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. இந்த முறையில தான் ஒரு பூ மேல ஒரு பம்பிள் பீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போச்சா இல்லையாங்கிறத இன்னொரு பீயால கண்டுபிடிக்க முடியுதா? ஆமாமா, ப்ரொஃபசர் ராபர்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் செஞ்சாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஃப்ளவரோட பெட்டல்ல ஒரு எலக்ட்ரோட் வச்சாரு. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, ஃப்ளவர்ஸ்லாம் நெகட்டிவ் சார்ஜஸோட இருக்கும்ட்டு. இப்போ மேல பம்பிள் பீ பறக்கும் போது இந்த பிளான்ட் மூலமா கரண்ட் பாஸ் ஆயிருக்கிறத அவர் நோட்டீஸ் பண்ணாரு. இதன் மூலமா தான் அவர் என்ன உறுதி செஞ்சாருன்னா, பீஸ்க்கும் ஃப்ளவருக்கும் இடையில எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி கிரியேட் ஆகுது அப்படின்ட்டு. ப்ரொஃபசர் ராபர்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணாரு. இது எதுக்குன்னா, உண்மையாவே இந்த பீஸ்னால இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சில டிஸ்க்லாம் எடுத்துக்கிட்டாங்க. சில டிஸ்க்ல அவங்க சர்க்கரையை பூசி வச்சிருந்தாங்க, சில டிஸ்க்ல அவங்க சர்க்கரையை பூசவே இல்லை. சர்க்கரையை பூசி வச்ச டிஸ்க்ல அவங்க வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணிருக்காங்க, அதாவது வோல்டேஜை பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த பீஸ்லாம் வந்து அந்த வோல்டேஜை சென்ஸ் பண்ணி கரெக்டாக சர்க்கரை இருக்க டிஸ்க்லாம் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சது. ஆனால் அதுவே அந்த வோல்டேஜ் இல்லாதப்ப அதனால எந்த டிஸ்க்ல சர்க்கரை இருக்கு எந்த டிஸ்க்ல சர்க்கரை இல்லைன்ட்டு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலையா. புரியுது புரியுது. ப்ரொஃபசர் ராபர்ட்க்கு அப்புறம் அந்த சில ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதே எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி பம்பிள் பீஸ் மட்டும் இல்லை, ஹனி பீஸால கூட சென்ஸ் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பர்டா. இங்க பாரு, ஒரு படம் பார்த்ததுனால அந்த ஷார்க்ல வந்து சந்தேகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதே மாதிரி பீயோட விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப படத்தை கண்டினியூ பண்ணலாமா? குடுடா. நம்ம பம்பிள் பீ காத்துல பொறுக்கும் போது பம்பிள் பீ இதை கரெக்ட் தப்பா சொல்லிட்டாங்கன்னா மேல் பகுதி மாடி பகுதி Meanwhile, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பீஸ் பத்தியும் சொல்லிட்டேன். இப்போ நான் படத்தை கண்டினியூ பண்ணலாமா? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேசுனா மறந்துட மாட்டேனா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சயின்ஸ் டேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமுக்கிடுங்க. அப்பதான் எங்களோட ஃபியூச்சர் வீடியோ அப்டேட்ஸ் உங்களை ரீச் ஆகும். Bye.